திருப்பூர் மாவட்டம் உடுமலை குறிச்சிக்கோட்டை அடுத்த மானுப்பட்டி பகுதியில் சாலை ஓர பண்ணை குட்டையில் ஒரு சிறுமி 2 இளைஞர்கள் என 3 பேரின் சடலங்கள் மிதப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சடலங்களை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அந்த குட்டைக்குள் இருந்து 2 சக்கர வாகனம் ஒன்றும் மீட்கப்பட்டதால் 3 பேரும் தவறி விழுந்தார்களா அல்லது வேறு ஏதும் காரணமா என்று போலீசார் விசாரணையை முன்னெடுத்தனர். மீட்கப்பட்ட சடலங்கள் அழுகிய நிலையில் காணப்பட்டன. அவர்களது கண்கள் மற்றும் உடலில் சில பாகங்கள் மீன்களுக்கு இரையாகியிருந்தன. இந்த சம்பவம் தொடர்பாக பைக்கின் பதிவெண்ணை கொண்டு விசாரணையை முன்னெடுத்த போலீசார் சுற்று வட்டாரத்து கிராமத்து மக்கள், உறவினர்கள், நண்பர்கள், சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் மூலம் துப்பு துலக்கினர். குட்டையில் சடலமாக கிடந்தவர்கள் குறிச்சிக்கோட்டையைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவி, அவரது தாய்மாமன் மாரிமுத்து, சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்த ஆகாஷ் என்பது தெரிய வந்தது. சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்த வைஃபை ஊழியரான ஆகாஷுக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் குறிச்சிக்கோட்டையைச் சேர்ந்த பள்ளி மாணவியுடன் காதல் ஏற்பட்டுள்ளது. தங்கள் காதல் விவகாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்பதற்காக மாணவி தனது தாய்மாமன் மாரிமுத்துவையும் ஆகாஷுடன் பழக வைத்துள்ளார். இந்த நிலையில் 18ஆம் தேதி மாணவிக்கு பிறந்த நாள் என்பதால் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க திட்டமிட்ட ஆகாஷ் 17ஆம் தேதி தனது நண்பர் ஜீவானந்தம் என்பவருடன் சென்னையில் இருந்து பைக்கிலேயே உடுமலைப்பேட்டை சென்றதாக கூறப்படுகிறது. ஆகாஷும் ஜீவானந்தமும் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்திருந்ததாக கூறப்படுகிறது. 17ஆம் தேதி மாணவியும் ஆகாஷும் ஒரு பைக்கிலும், ஜீவானந்தமும் மாரிமுத்துவும் மற்றொரு பைக்கிலும் பழனி, திருமூர்த்திமலை என்று ஊர் சுற்றியதாக கூறப்படுகிறது. இரவில் மாணவியை வீட்டில் கொண்டு பத்திரமாக விட்டுவிட்டு சென்னை நண்பர்கள் தங்கும் விடுதிக்கு திரும்பினர். 18ஆம் தேதி காலை ஜீவானந்தம் தனக்கு வேலை இருப்பதாக கூறி தனது பைக்கை எடுத்துக்கொண்டு சென்னை திரும்பியுள்ளார். இதனால் மாரிமுத்துவை பைக் எடுத்து வரச் சொல்லி வெளியில் ஊர் சுற்றிய ஆகாஷ் மாலையில் ஐயப்பசாமிக்கு அணிந்திருந்த மாலையை கழற்றி வைத்துவிட்டு மாரிமுத்துவுடன் சேர்ந்து மூக்குமுட்ட மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இரவு 10 மணி அளவில் மாணவிக்கு போன் செய்த ஆகாஷ் சர்ப்ரைஸ் கிஃப்ட் தருவதாக ஆசை வார்த்தை கூறி அழைத்துள்ளார். அதன்படி மானுப்பட்டி பகுதிக்கு அழைத்து சென்றனர். இரவு நேரம் என்பதாலும் மது போதையில் சாலை சரியாக தெரியாததாலும் மாரிமுத்து ஓட்டிச் சென்ற பைக் அப்படியே சாலை ஓர குட்டைக்குள் பாய்ந்ததாக கூறப்படுகிறது. சேரும் சகதியுமாக இருந்த குட்டைக்குள் விழுந்ததால் 3 பேரும் உடனடியாக வெளியே வர இயலாமல் சேற்றில் சிக்கி மூச்சு திணறி உயிரிழந்ததாகவும் 3 நாட்களுக்கு பின்னர் உடல் அழுகி உப்பியதால் வெளியில் வந்துவிட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். காதலியின் பிறந்த நாளில் கிஃப்ட் கொடுக்க சென்றவர் தனது உயிரோடு சேர்த்து மேலும் 2 உயிரிழப்புக்கும் காரணமாகிவிட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் செந்தில் மற்றும் வேல்ராஜ்.